இந்த கணக்கு பாருங்கள். என்ன செய்யணும், இதை வச்சு இங்கே பெருக்கணும். பெருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு ஒன் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் ஒன், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு வரும். இந்த ஸ்டெப் பண்ணால் இதை வச்சு இங்கே மல்டி பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிங்கனாக்க எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இதை வச்சு இங்கே மல்டி பண்ணிங்கனாக்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் டூ. இதை வச்சு இங்கே மல்டி பண்ணிங்கனாக்க எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. அப்போ என்ன செய்யலாம், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நம்மகிட்ட என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ். எங்கே இருக்குது ஆன்சர், இந்த இருக்குது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இது பாருங்கள், ஒரு தொகையானது தனி வட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளில் எவ்வளவு விகிதத்தில் 2 மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 மடங்கில் ஒன்றை கழிச்சிருங்க. எப்போவுமே கழிச்சா 1 மடங்கு தானே. இப்போ வட்டி வந்து 1 மடங்கு, 1 மடங்குனா 100% வச்சுக்கோங்க. பை எத்தனை வருஷம், 10 வருஷம். வகுத்தா என்ன வரும், 10%. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 10%. அவ்வளோதான். புரிஞ்சுதா? இதுக்கு சில பேர் நீங்கள் என்ன செய்வீங்க, பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா போட்டு செய்வீங்களா? அப்படி செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னாக்க இன்னமும் நீங்கள் படிக்கலைன்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க்கு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷார்ட்கட் வித்தவுட் ஃபார்முலா ட்ரிக்ஸ் கான்செப்டில் படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் உண்டு. இது ரொம்ப ஈஸி தான். இங்கே இருக்கு இல்லையா, எது முடிவாக இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இ வந்து சியை விட இ பெருசுன்னு சொல்கிறான். சியை விட இ பெருசா இல்லை, அப்போ அடிச்சு போட்டு போகிறோம். சியை விட ஏ பெருசா பாருங்கள், சியை விட ஏ பெருசா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இவங்களே சாரி, சி வந்து ஏவோட பெருசு. இப்போ ஏ விட சி பெருசா, எஸ். இந்த ஓகேங்களா, இங்கே வருதா, அப்போ கண்டிஷன் ஃபஸ்ட்டு ரெடி ஆகுது. ஏவோட இ பெருசா, ஏவோட இ பெருசு, ரைட்டு. அப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது ஆன்சர். இதெல்லாம் கிடச்சிரும். 3 ரயில்களின் வேகங்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. இதன் ரயில்கள் ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் விகிதம் என்ன கேட்குறாங்க. அப்போ வேகம் கொடுத்துட்டாங்க. வேகம் என்னது, 2, 3, 5 கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கு தூரம், அதாவது நேரம் கொடுத்தாங்க இல்லையா, வேகம் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு நேரம் கேட்குறாங்க. அப்போ நேரம் அப்படின்னா எப்போயுமே வேகத்தோட தலைகீழி ரெசிப்ரோக்கல். அப்போ ஒரு 2ஓட ரெசிப்ரோக்கல் 1/2, 3ஓட ரெசிப்ரோக்கல் அதாவது தலைகீழி 1/3, 5ஓட தலைகீழி 1/5. இப்போ எங்கே இருக்குது, இந்த இருக்குது. தட் இஸ் ஆன்சர்.